அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்றைய குர்ஆன் மஜ்லிஸில் குர்ஆனின் இரண்டாவது அத்தியாயமான சூரா அல் பக்ராவின் 246வது வசனத்திலிருந்து ஆரம்பிக்க இருக்கின்றோம். இந்த அரபி மூல வசனங்களை ஓதி அவைகளின் தமிழாக்கங்களை வாசிக்க இருக்கின்றோம். அனைவரும் அமைதி காத்து செவிதாழ்த்தி கேட்டு பயனடையவும். அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். பேரருளாளன் பேரன்பாலன் அல்லாஹுவின் திருப்பெயரால் ஆரம்பம் செய்கின்றேன். அலம் தர இலல் மலஇம் மின் பனி இஸ்ராஈல மின் பஅதி மூசா இது காலூலி நபியில் லஹும் முபஅதலனா மலிகன் காத்தில் ஃபீ சபீலில்லாஹி ஃபலாஹல் அசைத்தும் இன் குதிப அலைக்குமுல் கிதாலு அல்லா துகாத்திலு காலு வமாலனா அல்லா யுகாத்தில ஃபீ சபீலில்லாஹ் வகத் உஹ்ரிஜ்னா மின் தியாரினா வ அப்னாஇனா فلما كتب عليهم القتال تولوا إلا قليلا منهم والله عليم بالظالمين. மூசாவுக்கு பின்னர் இஸ்ராயேலின் சந்ததிகளைச் சேர்ந்த தலைவர்களை நீர் கவனிக்கவில்லையா? எங்களுக்கு ஒரு அரசரை அனுப்புவீராக, அல்லாஹ்வுடைய பாதையில் நாங்கள் போர் புரிவோம் என்று தங்களுக்குரிய நபிக்கு அவர்கள் கூறியபோது, போர் உங்கள் மீது கடமையாக்கப்பட்டால் நீங்கள் போர் புரியாமல் இருக்கக்கூடுமா என்று கூறினர். அல்லாஹுவுடைய பாதையில் நாங்கள் போர் புரியாதிருக்க எங்களுக்கு என்ன நேர்ந்தது? நாங்கள் எங்கள் இல்லங்கள் இன்னும் எங்கள் சந்ததிகளிலிருந்து வெளியேற்றப்பட்டுள்ளோம் என்று கூறினார்கள். போர் அவர்கள் மீது கடமையாக்கப்பட்ட போது அவர்களில் குறைவானவர்களை தவிர மற்றவர்கள் போரை விட்டு விலகினார்கள். அல்லாஹ் அநியாயக்காரர்களை நன்கறிந்தவன். வகால லஹும் நபியுஹும் இன்னல்லாஹ கத் பஅத லகும் தாலூத மலிகா قالوا أنا يكون له الملك علينا ونحن أحق بالملك منه ولم يؤت سعة من المال قال إن الله اصطفاه عليكم وزاده بسطة في العلم والجسم வல்லாஹு யூதி முல்கஹு மையஷா வல்லாஹு வாசிஉன் அலீம். அவர்களுடைய நபி, நிச்சயமாக அல்லாஹ் தாலூத்தை உங்களுக்கு அரசராக அனுப்பியிருக்கிறான் என்று அவர்களுக்கு கூறினார். எங்கள் மீது ஆட்சி செலுத்த அவருக்கு தகுதி எப்படி இருக்கும்? அவரை விட நாங்கள் ஆட்சிக்கு மிகவும் தகுதியுடையவர்கள். அவர் செல்வத்தின் வசதி கொடுக்கப்படவில்லையே என்று அம்மக்கள் கூறினார்கள். நிச்சயமாக அல்லாஹ் உங்கள் மீது ஆட்சி புரிய அவரை தேர்ந்தெடுத்தான். போர்க்கல்வியிலும் உடலிலும் ஆற்றலை அவருக்கு அதிகமாக கொடுத்திருக்கிறான். அல்லாஹ் தான் நாடியவருக்கே தனது ஆட்சியை தருவான். அல்லாஹ் விசாலமானவன், மிக அறிபவன் என்று தூதர் கூறினார். வகால லஹும் நபியுஹும் இன்ன ஆயாத முல்கிஹி ஐயதியகுமுத் தாபூது ஃபீஹி சகீனத்தும் மிர் ரப்பிக்கும் வபக்கியத்தும் மிம்மா தரக ஆலு மூசா வ ஆலு ஹாரூன் தஹ்மிலுஹுல் மலாயிகத்து இன்ன ஃபீ தாலிக லஆயாத்தல் லகும் இன் குன்தும் முஃமினீன். நிச்சயமாக
அவருடைய ஆட்சிக்கு அத்தாட்சி பேழை உங்களிடம் வருவதாகும். அதில் உங்கள் இறைவனிடமிருந்து ஆறுதலும் மூசாவின் குடும்பத்தார் மற்றும் ஹாரூனுடைய குடும்பத்தார் விட்டு சென்றதிலிருந்து மீத பொருள்களும் இருக்கும். அதை வானவர்கள் சுமப்பார்கள். நிச்சயமாக உங்களுக்கு அதில் ஓர் அத்தாட்சி திட்டவட்டமாக உண்டு என்று அவர்களுடைய நபி அவர்களுக்கு கூறினார். فَلَمَّا فَصَلَ طَالُوتُ بِالْجُنُودِ قَالَ إِنَّ اللَّهَ مُبْتَلِيكُم بِنَهَرٍ فَمَنْ شَرِبَ مِنْهُ فَلَيْسَ مِنِّي وَمَنْ لَمْ يَطْعَمْهُ فَإِنَّهُ مِنِّي إِلَّا مَنِ اقْتَرَفَ غُرْفَةً بِيَدِهِ فَشَرِبُوا مِنْهُ إِلَّا قَلِيلًا مِنْهُمْ فَلَمَّا جَاوَزَهُ هُوَ وَالَّذِينَ آمَنُوا مَعَهُ قَالُوا لَا طَاقَةَ لَنَا الْيَوْمَ بِجَالُوتَ وَجُنُودِهِ قَالَ الَّذِينَ يَظُنُّونَ أَنَّهُم مُّلَاقُو اللَّهِ كَم مِّن فِئَةٍ قَلِيلَةٍ غَلَبَتْ فِئَةً كَثِيرًا بِإِذْنِ اللَّهِ وَاللَّهُ مَعَ الصَّابِرِينَ. தாலூத் படைகளுடன் புறப்பட்டபோது, நிச்சயமாக அல்லாஹ் ஒரு ஆற்றின் மூலம் உங்களை சோதிப்பான். ஆகவே எவர் அதிலிருந்து குடித்தாரோ அவர் என்னை சார்ந்தவர் இல்லை. எவர் அதை சுவைக்கவில்லையோ நிச்சயமாக அவர் என்னை சேர்ந்தவர். தன் கரத்தால் கையளவு நீர் அள்ளியவரை தவிர அந்தளவு குடிப்பது அவர் மீது குற்றமில்லை. அவர்களில் குறைவானவர்களை தவிர மற்றவர்கள் அதிலிருந்து குடித்தார்கள். அவரும் அவருடன் நம்பிக்கை கொண்டவர்களும் அதை கடந்தபோது அதிகம் பருகியவர்கள் ஜாலூத்துடனும் அவனுடைய படைகளுடனும் போர் புரிய இன்று எங்களுக்கு அறவே சக்தி இல்லை என்று கூறி விலகினார்கள். நிச்சயமாக தாங்கள் அல்லாஹ்வை சந்திப்பவர்கள் என அறிந்தவர்கள் அதிகமான கூட்டத்தை எத்தனையோ குறைவான கூட்டம் அல்லாஹ்வின் அனுமதி கொண்டு வென்றுள்ளன. அல்லாஹ் பொறுமையாளர்களுடன் இருக்கிறான் என்று கூறினார்கள். சதகல்லாஹுல் மௌலானல் அதீம்.